கார்த்திகை ஸ்டார்ட் ஆகி மகர ஜோதி வரைக்கும் முக்கியமான நாள் தான். அதுக்கிடையில் மண்டலம் காலத்தில் 2 நாள் க்ளோஸ் பண்ணுவாங்க. மண்டலம் முடிஞ்சு மறுபடியும் மகரம். இந்த ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலிங்கபுரத்தப்பன் 1974 1974 மார்ச் 25ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணார் இந்த கோவிலில். அப்போ சாதாரண ஐயப்பன் இந்த டெம்பிள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே குருவாயிருப்பு இன்னைக்கு எப்படியோ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தா 2517 பேர் இன்னைக்கு காலையில் வரைக்கும் மாலை போட்டிருக்காங்க. இன்னைக்கு டிக்கெட்டு கணக்கு பார்த்ததில்ல. அது 7:09 ராகு காலம் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. போன வருஷம் இந்த டைமில் கார்த்திகை வந்துட்டு 3000க்கு மேலே பேர் மாலை போட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வரும். இன்னைக்கு தான் நிறைய பேர் போடுவாங்க. இன்னிலிருந்து 41 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லணுன்றது தான் ப்ரொசீஜர். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவசரம் முன்னாடி எல்லாம் போயிட்டு வர்றாங்க. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது பிரயோஜனம் இல்லை. காரணம், நம்ம எதுக்காக மலைக்கு போகிறோம்? சும்மா விசிட்டு டூரு கிடையாது சபரிமலைன்றது. நம்ம பண்ண பாவங்களை எல்லாம் போட்டுக்கு புண்ணியம் கிடைக்கணும், நம்ம குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம போகிறோம். அப்போ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் போய் சாமி கும்பிட்டா தான் அதுக்கு பிரயோஜனம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதான், அதனால் நிறைய பேர் பண்ணுறாங்க, முன்னாடியெல்லாம் போகிறாங்க. அதில் ஒன்றும் கரெக்ட் இல்லை. 41 நாள் விரதம் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு அது வந்து ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய விரதமா இருக்கு? எல்லா கேஸ்டிலும் வந்து விரதம் இருக்குது. முஸ்லீம்ஸிலும் கிறிஸ்டியன்ஸிலும் நம்ம இந்துஸில் இருக்குது. இந்த 41 நாள்ன்றது 365 நாளும் நம்ம அது இதையும் சாப்பிட்டு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. 41 நாள் வருஷத்தில் விரதம் இருந்து இந்த மலை ஏறி வந்தாலே அவனுடைய பாதி வியாதிகள் எல்லாம் குறைஞ்சி உடம்பு நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக வர்றதுக்கு காரணம் 41 நாள் விரதம் தான். 41 நாள் அது இருக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த சபரிமலை இப்போ எல்லாம் நிறைய பேர் பம்பாலிருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. மலை ஏறி வந்தாலே உங்களுக்கு உடம்போட வியாதி எல்லாம் குறையும், சுகர் இருக்குங்கிற எல்லாமே குறையும்.